பண்ற? வேலைக்கு போலையா? உடம்பு சரியில்லை. அப்படி ஒண்ணு தெரியலையே. உடம்பு சரினா உடம்பு சரியில்லை. டேய், வேலைக்கு போகாம இங்க என்னடா வந்து உட்காந்துட்டு இருக்க? உடம்பு சரியில்லைம்மா. நீ என்ன செத்தா போயிட்ட? நல்லா தானே இருக்க. வேலைக்கு போனா என்ன கேடு? பெத்த பையன் உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, செத்தா போயிட்டுன்னு கேக்குற. நான் கொடுக்குற 5000 குடும்பம் ஓடுது. ஆமாடா, நீ குடுக்குற 5000 ரூபாய் தான் இந்த குடும்பம் ஓடுது. நீ நல்லா இருக்கிறியோ சாவரியோ அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ சம்பாதிச்சு பணம் எடுத்துட்டா போ. என்னடா முறைக்கிற உன்ன? நீ எல்லாம் ஒரு தாயாடி. அந்த 5000 ரூபாய் தானே, அதை நான் தரேம்மா. நீ என்ன திரும்பி தரணும் 5000? அவன் ஃப்ரெண்டுமா, அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றான். ஆனா நீங்க அதை கூட பார்க்காம அவனை வேலைக்கு அனுப்புறீங்க. நீங்களும் ஒரு அம்மாவா? அடச்ச, இவ்வளவு நேரம் என் புள்ளைய திட்டுனது பணத்துக்காக நினைச்சியா? என் புள்ளைய இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? உழைக்க தெரியாதவன் அம்மா துட்டுல உட்காந்து தூண்டுறான்னு சொல்றாங்க. நேற்று உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வீட்டுக்கு போனேன். டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சுகர் 400 கீதான். இப்படியே போயிட்டு இருந்தா போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைய யார் பாத்துக்குவா? அவன் சொந்த காலில் நிக்கணும்ல, அதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறேன். நீங்க ஏமா வட்டிக்கு விடுறீங்க? கஷ்டப்படுறாங்களேன்னு பணம் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாண்டே பணத்தை வாங்கிட்டு என்னையே ஏமாத்துறாங்க. அன்னைக்கு மாறினேன் நான். தோ போறான்ல, அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்கா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 2 நாள் தொட்டு கொடுத்துறாங்க அண்ணன். அன்னிலேருந்து என்ன தபாச்சிட்டே வரேன். இன்னைக்குதான் கண்ணில் ஆப்பிட்டான். நான் அவனை போய் பணத்தை கேட்டு வாங்கிட்டாரு. டே புறம்போக்க நில்லுடா வரேன். அன்றைக்கி தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கார்த்தியோட அம்மா கார்த்தி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க.